அன்பிற்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, வணக்கம். பாஸ்கா காலத்தின் முதல் திங்கள் சிந்தனை. இன்றைய நாள் நற்செய்தி வாசகமானது நமக்கு சிந்திக்க கொடுப்பது அஞ்சாதீர்கள். ஆண்டவருடைய உடஞ்சிருப்பு எப்போதும் இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிறது. இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். இந்த நாளில் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்வது, அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவளை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்கிறார். அச்சத்தை போக்குவதற்கு, அச்சம் நம்மை விட்டு அகலுவதற்கு கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக வழிநடத்துகிறார், சீடர்களையும் வழிநடத்துகிறார். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கொன்று அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். எந்த நிலைதான் ஆனாலும் உந்தன் அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். மன்றாடுவோமா. ஆண்டவரே, வழிநடத்தும் அன்பு தகப்பனே, நம்பிக்கையின் துணிவையும் கொடுக்கின்ற அன்பு எங்கள் கடவுளே, தைரியமாக இருப்பதற்கும் அஞ்சாமல் இருப்பதற்கும் வழிகாட்டுகிற உயிர்ப்பின் கடவுளே, எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அச்சத்தோடும் நம்பிக்கை இல்லாமலும் பயந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் இச்சமூகத்திலே உண்டு. ஆண்டவரே, இது நடக்குமா? என்னால் ஜெயிக்க முடியுமா? தேர்வில் வெற்றி பெற முடியுமா? தொழிலில் வெற்றி பெற முடியுமா? குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்குமா? பய உணர்வுகளோடு, அச்ச உணர்வுகளோடு வாழ்கின்ற உறவுகள் ஏராளம். உயிர்ப்பின் கடவுளே, சீடர்களுக்கு அச்சத்தை போக்குவதற்குரிய உடனிருப்பாக இருந்த அன்பு கடவுள், இதோ உம்மை தேடுகின்ற, ஜெபத்தை கேட்கின்ற, இதோ உம்மோடு பயணிக்கின்ற உறவுகளுக்கு அச்சத்தை போக்கி, கவலையை போக்கி, உயிர்ப்பின் சக்தியான வலிமையை கொடுத்து ஏதானே பாதுகாத்து பராமரித்தருள பணிவுடன் ஜெபிக்கின்றோம். ஆமேன். இணைந்து பயணிப்போம். இறை ஆசீர்வாதம்.